வைகரை பொழுதின் வசந்தமினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகரை பொழுதின் வசந்தமினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வாழ்வு மலர்ந்திட வான்மழையெனவா வழியிருளினிலே வளர்மதி எனவா. இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனை நீவா. வைகரை பொழுதின் வசந்தமினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக நாம் அனைவருமே இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால், கடவுள் இரக்கம் உள்ளவராக, அதுவும் பேரிரக்கம் உள்ள கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் என்பதனை நமக்கு நினைவூட்டி, அந்த இரக்கத்தை நாம் அனைவருமே அனுபவிக்க அழைப்பு கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே கடவுளினுடைய இரக்கத்தால் மட்டுமே நாம் மீட்பினை அடைய முடியும். கடவுளினுடைய பேரிரக்கத்தினால் மட்டுமே மனிதர்களாகிய நாம் நம்முடைய மன்னக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு இறை அருளை நாடக்கூடியவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, அதே வேளையில் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபம் நம் அனைவருக்குமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வாழ இறை அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த இடைவிடா சகாய அன்னைக்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக.
உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வாக்கியங்கள் 6 முதல் 15 வரை. அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லாவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாளி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 21. ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். 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 நீரடித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார்.
நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 20 இறைவசனங்கள் 1 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலை ஆட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலை ஆட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலை ஆட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மனிதர்களாகிய நாம்
நிறைய காரியங்களிலே கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். நான் உனக்கு இதை செய்திருக்கிறேன், நீ எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், நீ குறைவாகவே செய்திருக்கிறாய் என்று சொல்ல பழகிவிட்டோம். நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் மட்டுமே நான் உனக்கு அளப்பேன் என்கின்ற மனப்பான்மையோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் நான் உன் வீட்டு விசேஷத்துக்கு வருவேன். என்னையை நீ மதித்தா நான் உன்னைய மதிப்பேன். எனக்கு நீ உதவி செஞ்சால் நான் உனக்கு உதவி செய்வேன். இப்படி கணக்கு பார்த்து வாழுவது தான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுள் கணக்கு பார்க்காதவராக, கருணை உள்ளம் கொண்டவராக, மனிதனுடைய தகுதியெல்லாம் பொருட்படுத்தாமல் தாராளமாய் பெருந்தன்மையோடு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய 2 வாசகங்களுமே நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கணக்கு பார்க்காமல் கருணை காட்டக்கூடிய தெய்வத்தினுடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவருமே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் அன்புக்குரியவர்களே நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார், கடவுளே, யான் செய்த பாவங்களை நீர் நினைவு கூறுவீரானால் யார் உம்முன் நிலைத்து நிற்க முடியும் என்று கேட்பார். அதே வேளையிலே என்னுடைய தகுதியை பார்த்து எனக்கு மண்ணகத்தினுடைய வாழ்நாளை நீர் கொடுத்தீர் என்றால் ஒரு நிமிடம் கூட இந்த மண்ணகத்திலே என்னால் வாழ முடியாது. ஏனென்றால் நான் பலவீனமிக்கவனாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி ஒட்டுமொத்தமாக மனிதர்களாகிய நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுது, பலவீனர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் இரக்கத்தை காட்டக்கூடியவராக இறைவன் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த நிலக்கிழார் வெளியிலே சென்று பல்வேறு நேரங்களிலே, காலை வேளையில், மதிய வேளையில், ஏன் மாலை 5 மணிக்கு வெளியே சென்று அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்களை தோட்டத்திற்குள் அனுப்பி அவர்களுக்கு 1 தெனாரியம் வீதம் கூலி கொடுக்கிறார் என்றால், கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவர்களுக்கு கூட 1 தெனாரியம், ஒரு நாளுக்குரிய கூலியை கொடுத்து அவர்களை மகிழ்வோடு அனுப்புகிறார் என்றால் அதுதான் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது என்பதனை இந்த நாளிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் எந்த நேரத்திலே நாம் என்ன நல்ல காரியம் செய்கிறோம் என்று கூட அவர் பார்ப்பதில்லை. எந்த நேரத்தில் என்னை தேடி வருகிறான் என்று கூட கடவுள் நம்மை பார்ப்பதில்லை. மாறாக கடவுளினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அன்பை, அந்த இரக்கத்தை மக்கள் மீது, பாவிகள் மீது, கணக்கு பார்த்து கொண்டு வாழக்கூடியவர்கள் மீது கூட கருணை உள்ளத்தோடு பொழியக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை இந்த வேளையில் நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுளினுடைய இரக்கம் கணக்கு பார்க்காதது, கடவுளுடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. நீ எனக்கு இதை செய்தால்தான் நான் உனக்கு அதை செய்வேன் என்கின்ற மனப்பான்மையோடு வாழுவது அல்ல கடவுளினுடைய இயல்பு. மாறாக நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னுடைய தகுதியை பாராது, உன்னுடைய தரத்தை பாராது, உன்னை தேடி வரக்கூடியவராக, உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, உன்மீது அன்பை காட்டக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்பதைத்தான் ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை இன்னும் சற்று சிறப்பாக நாம் உணர வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த நிலக்கிழாருக்கு எதிராக காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்த அந்த பணியாட்கள் அவர்கள் ஒத்துக்கொண்ட கூலியை பெற்றுக்கொண்ட பிறகு கூட அவர்கள் இந்த நிலக்கிழாரிடம் வந்து விவாதம் செய்வார்கள், முறையிடுவார்கள். எங்களை கடைசி 1 மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்த அந்த நபர்களோடு இணையாக்கிவிட்டீரே என்று விவாதம் செய்கின்ற போது கூட அந்த நிலக்கிழார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பாருங்கள். எனக்கு எதிராக நீ முணுமுணுக்கிறாயே, எனக்கு எதிராக நீ விவாதம் செய்கிறாயே என்று கோபப்பட்டு அவர்களை உடனடியாக ஆட்களை வைத்து விரட்டிவிடவில்லை. அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், தோழரே என்று அழைக்கிறார். தோழரே என்று மரியாதையோடு அன்போடு அழைப்பது என்பது இறைவனுடைய இயல்பை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நாம் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும்,
இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்தாலும், இறைவனுடைய கட்டளைகளை நாம் உதாசீனப்படுத்தி இருந்தாலும், ஏன் படைத்த இறைவனையே விட்டுவிட்டு நாம் வேறு தெய்வங்கள் பின்னால் ஓடிவிட்டாலும் கூட மீண்டுமாக நம்மை அழைக்கக்கூடியவராக, பாசத்தோடு நம்மை அழைத்து அவருடைய அன்பை காட்டக்கூடியவராக, நம்மை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக நம் கடவுள் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டுதான் இந்த நாளிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வாறு கடவுள் இரக்கத்தோடு இருக்கிறாரோ அந்த இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை இறைமக்களாகிய நாம் அனைவருமே வளர்த்து கொண்டு நம்முடைய தகுதி பாராமல் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக கடவுள் இருப்பது போல நாமும் அடுத்தவருடைய தகுதியை பார்க்காமல் பெருந்தன்மையோடு அதே வேளையிலே தாராள உள்ளத்தோடு இரக்க குணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்தவர்களாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே பேரிரக்கத்தோடு வாழ வேண்டும், தாராள மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை குறித்தும் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டார் என்றால் இந்த மண்ணகத்திலே நாம் வாழவே முடியாது. நாம் இந்த மண்ணகத்தில் வாழுவது கடவுளினுடைய இரக்கத்தினால், நாம் மண்ணகத்திலே நிறைய காரியங்களை பெற்றிருப்பது கடவுளினுடைய பேரிரக்கத்தினால், கடவுளினுடைய பரிசினால். ஆகவே கடவுளினுடைய பேரிரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் அனைவருமே பிறருக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக வாழுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை அன்பினால் தயையுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர் ஏழையின் காணிக்கை இறைவா ஏற்பாய் நிலைக்கும் புறவாய் இறைவா இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால்
உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றம். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். குறிப்பாக இந்த அதிகாலை வேளையில் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே ஆறுதலாக, அமைதியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக, நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களினமாக இவர்களை மாற்றியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உயிர் தொழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் கரங்களை விரித்து கண்களை மூடி உறக்கத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல
வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உனை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உனை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருவுடலே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஜெரோம் டோம்னிக் அவர்களை இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை கைதட்டி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் மதிய வேளையில் அன்னையினுடைய பக்தர்களுக்கு அன்பின் விருந்தினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் விருந்தினை வழங்குவதற்கு உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை கொடுத்து பெருந்தன்மையோடு உதவி செய்ய உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, சகாய மாதா அரங்கம், அதாவது அன்னதான கூடாரத்திற்கான பணிகள் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களது காணிக்கைகளை நன்கொடைகளாக தந்து இப்பணியை தாங்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். நாளை வியாழக்கிழமை நம்முடைய பசலிக்காவில் இடைவிடா சகாய மாதா நவநாள் பக்தி முயற்சி தொடங்கப்பட்ட நாள்.
ஆகவே குடும்பத்தோடு வந்து ஜெபித்து பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 2வது புதன்கிழமை மாலை 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் பதிவு செய்வார்கள். ஆகவே அந்த திருப்பலிக்கான கருத்துகளுக்கு குறைந்தபட்ச காணிக்கை தொகையாக ரூபாய் 500 கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த புதன்கிழமை இடைவிடா சகாய அன்னையினுடைய 3550வது வார நவநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதன் நிமித்தம் அன்புக்குரியவர்களே, வருகின்ற திங்கட்கிழமை அதாவது 25ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி, 27ஆம் தேதி புதன் ஆகிய 3 தேதிகளிலே 3 நாட்கள் விழாவாக நாம் கொண்டாட இருக்கிறோம். திங்கட்கிழமை கொடியேற்றத்தோடு அன்னையினுடைய திருவுருவம் பொறித்த கொடியேற்றத்தோடு நாம் இந்த விழாவினை துவங்க இருக்கிறோம். ஆகவே இந்த 3 நாட்களிலும் அன்னையினுடைய பாதம் தேடி வந்து நிறைவான ஆசீரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த 3550வது வாரத்தை முன்னிட்டு அன்னையினுடைய பெயரால் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகாய மாதா கூடாரம் திறந்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் ரூபாய் 150 கொடுத்து இந்த திருப்பலி கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த விழா சிறக்க உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நன்கொடைகளையும் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். கடந்த வாரம் அன்னையினுடைய கூடாரம் அமைப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் திருச்சி ஜோசப் பீட்டர் ரூபாய் 500, திருச்சி கலாதேவி ரூபாய் 1000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 700, பெங்களூருவை சேர்ந்த பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 5000, வரகநேரி பஜாரை சேர்ந்த டான் செலஸ்டின் ராஜ் மேக்ரீனா ரூபாய் 5000. இவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தினையும் நம்முடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று மதியம் வழங்கப்பட இருக்கக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் என்ற நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெரு ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பையஸ் குடும்பத்தார், வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் ரூபாய் 500, நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த வணக்கமேரி விக்டர் பால்ராஜ் ரூபாய் 1000, புத்தூரை சேர்ந்த விக்டர் ஜோசப் லூர்து ரோசி ரூபாய் 1000, வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த ஜான்சி ராணி ரூபாய் 1000, அன்னவாசலை சேர்ந்த ஞானம் ரூபாய் 500, கேகே நகரை சேர்ந்த ஜெகன் சரண்யா ரூபாய் 500, பஞ்சப்பூரை சேர்ந்த அற்புதசாமி ரூபாய் 500, சோலமாதேவியை சேர்ந்த ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரி ரூபாய் 2000, திருச்சியை சேர்ந்த மைக்கேல் ரூபாய் 100, மேலக்கல்கண்டார்கோட்டையை சேர்ந்த எடிசன் ராஜாத்தி ரூபாய் 1000, நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த செபாஸ்டின் அமுதாராணி ரூபாய் 301, காந்தி மார்க்கெட்டை சேர்ந்த சராபின் ஜீவன் ரூபாய் 300, காஜாபேட்டையை சேர்ந்த செலின் ரூபாய் 200, அரியமங்கலத்தை சேர்ந்த அன்பு ரோஸ் ரூபாய் 500, ஓஎஃப்டியை சேர்ந்த சிவா சுஜி ரூபாய் 500, எம்ஐஇடியை சேர்ந்த மனோகரன் சுபத்ரா ரூபாய் 1000, காட்டூரை சேர்ந்த ஜெனி மதன் மோனிஷா ரூபாய் 3000, சந்தனபுரத்தை சேர்ந்த மைக்கேல் ராஜ் ரூபாய் 500, கருமண்டபத்தை சேர்ந்த மைக்கேல் சந்தோஷ் ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 500. இவர்களுக்கு நம்முடைய நன்றியினையும் ஜெபத்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளை நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக
வேண்டிக் கொள்ளும் இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் செபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றேன். கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயுமக்கள் போற்றி புகழரும். உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக
ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாப வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பண்பிலும் பக்தியிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம், ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்போது நம் நடுவே எழுந்தருளி இருக்கிறார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண் நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அழைத்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவுணர்ந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர்
உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் இதோ இந்த காலை வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். மகதலா மரியா ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி அதிகாலையில் ஓடினார். அந்த அதிகாலை ஓட்டம்தான் மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த ஆண்டவரை முதலாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. அன்புக்குரியவர்களே, நாமும் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பெயரால் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்து நமக்கு தேவையான அத்துணை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உடலை காணோமே என்று அழுகின்ற பொழுது மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறார். ஏனம்மா அழுகிறாய் என்று. அதே போலுதான் இங்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அமைதியை, உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நிம்மதியினை நான் கொடுக்க போகிறேன். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சிலுவைகள் எல்லாவற்றையுமே நான் சுமந்து கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தரப்போகிறேன். உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டப் போகிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆண்டவர் வல்லமையோடு இருக்கக்கூடிய ஆண்டவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர், ஆறுதலை அள்ளி தருவதற்காகத்தான் இதோ இந்த வேளையிலே நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் இந்த ஆண்டவரோடு பேசுவோமா? எல்லோருமே இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். இவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. இவரால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும். நம்முடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் நமக்கு முன்பாக வானதூதர்களை அனுப்பி நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரோடு பேசுவோம். நம்முடைய உள்ளத்து ஏக்கங்களையும் உணர்வுகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை நான் மறப்பதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று. என்னுடைய உள்ளங்கையிலே உன்னுடைய பெயரை பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை காப்பேன். பெற்ற தாய் மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த தெய்வத்தோடு, அந்த தெய்வத்திடம் ஒரு சில மணித்துளிகள் பேசி நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் எடுத்து சொல்லி மன்றாடி அருளை பெற்றுக்கொள்வோமா? எங்கள் அன்பான இயேசுவே, ஏதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா. என்னால் நிம்மதியாக இந்த மன்னகத்திலே வாழ முடியவில்லை அப்பா. நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய மனபாரங்கள், என்னுடைய குடும்பத்திலே ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பிரச்சனைகள், என்னுடைய வாழ்விலே தோல்விக்கு மேல் நிறைய தோல்விகள்,
நான் நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் என்னுடைய வாழ்விலே அனுகூலமாகவில்லை. ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள். ஏன் இந்த வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட என்னுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. என்னை வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோய்கள், என்னுடைய மனதை வதைக்கக்கூடிய மனபாரங்கள், கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையுமே சுமந்த பிள்ளையாகத்தான் இதோ உம்முடைய பாதத்திலே இந்த வேளையிலே உம்முடைய ஆறுதலை தேடி, நீர் கொடுக்கக்கூடிய அமைதியை தேடி, நீர் கொடுக்கக்கூடிய நிம்மதியினை தேடி ஓடோடி வந்திருக்கிறேனப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்மால் எல்லாம் முடியும். நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட முடியும். என்னுடைய உடல் நோயை போக்க உம்மால் முடியும். என்னுடைய மன காயத்திற்கு மருந்தாக நீர்தான் இருக்க முடியும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும். எனக்கு ஆறுதலை கொடுக்க உம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற உணர்வோடுதான், ஆசையோடுதான் இதோ இந்த வேளையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. என்னுடைய தகுதியை பாராமல் அன்பு செய்யக்கூடியவர் நீர்தான். என்னுடைய பாவத்தை பாராமல் உம்முடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர் நீர்தான். அதனால்தான் இதோ இந்த வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அத்துணை பேரையுமே நீர் இவர்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி இவர்களுடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி தோல்வியினை போக்கி இவர்கள் அனைவருமே மன நிறைவோடு, மன நிம்மதியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழுவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இதோ இந்த பிள்ளைகளுக்கு தந்தருளும் தெய்வமே. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தீரே இயேசுவே. சந்தித்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தீரே இயேசுவே. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய ஆறுதலை தேடி வந்திருக்கிறார்கள். நீர் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையுமே அளப்பரிய விதத்திலே ஆசீர்வதித்து எல்லா விதமான கொடைகளையும் வாரி வழங்கி இவர்கள் மனநிறைவோடு வாழ, நிம்மதியோடு இருக்க, சந்தோஷத்தோடு வாழ, நல்ல உடல் சுகத்தோடு இருக்க, நல்ல பலத்தோடு இருக்க, கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டு வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. ஆமென். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாழே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடும் மகனிடம், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர், தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும், பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும், தினமும் வாழ்த்துவோம். ஓஹோ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம்.